بسم الله الرحمن الرحيم. அப்துல் ரஹ்மான் சுதைசி தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியும்னா ஆமானுங்க, தெரியாது இப்படி தெரியுமா? தெரியாது. அப்துல் ரஹ்மான் சுதைசி தெரியாதா? அவர் தெரியாது பெரிய ஆச்சரியம் இல்லையா? மக்கால அவர் தான் தொழுவிக்கிறார் இல்லையா? அவர் மக்கால தொழுவிக்கிறாரே, மக்கா மாதிரியே இல்லை, ரூஹானியத்தான குரல் அப்துல் ரஹ்மான் சுதைசி. அவங்களை சமீபத்துல மதீனாலையும் மக்காலையும், அதாவது மெயின் சீஃப் இமாமாக ஆக்கி, மக்கா மதீனாவுடைய இமாம்களை நிர்ணயிக்கக்கூடியவராக்கி, மக்கா மதீனால எந்த விருப்பமோ அந்த தொழுவிக்கலாம் என்ற அந்தஸ்தை சவுதி அரசாங்கம் கொடுத்துருச்சு. எவ்வளவு பெரிய பாக்கியம்! மக்கா மதீனால நினைச்ச நேரம் தொழுவிக்கலாம். இப்ப ஒரு பங்கன் வச்சாங்க, ஒரு கூட்டம் வச்சாங்க அவரை கண்ணியப்படுத்துறது. அந்த கூட்டத்தில் அப்துல் ரஹ்மான் சுதைசி அவரு பேசப்பட அழுகாரு 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 அழுகு அழுகு சொல்றாரு, இதே காபத்துல்லாவுக்கு முன்னாலே நான் சின்ன வயசுல வந்து விளையாடுவேன், ரொம்ப சுட்டித்தனம், ரொம்ப பேரலினா, ரொம்ப பேரலி, ரொம்ப பேரலி, தாங்க முடியாத சேட்டை. அந்த சேட்டையை தாங்க முடியாம கோபம் வர்ற நேரம் அந்த தாய் ஏசி ஏசி பல தடவைகளை திட்டினா, ஆனா என்ன சொல்லி திட்டுவா தெரியுமா என்றுதான் அழுதாங்க. சொல்றாங்க, என்ன சொல்லி திட்டினா என்றதை சொல்லாம அழுது 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 கண்ணை அடைச்சி கொண்டு சொன்னாங்க, கோபம் வர்ற நேரம் அந்த தாய் திட்டுவாளா, யா அல்லாஹ் ஏண்ட புள்ளைய மக்கா மதீனாவுடைய இமாமாக்களுக்கு திட்டுவா. கோபம் வரக்குள்ள அந்த தாய் எப்படி திட்டிருக்கா, ஏண்ட புள்ளைய மக்கா இமாமாக்கியா அல்லாஹ், ஏண்ட புள்ளைய மதீனாவுடைய இமாமாக்கியா அல்லாஹ். அந்த தாயுட துஆவா இன்னைக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருந்த அழுதாங்க. சுப்ஹானல்லாஹ். தாய்மார்களே, உங்க வார்த்தை வார்த்தை இல்லை, உங்க பேச்சு பேச்சு இல்லை, அது கபூல் ஆயிடுச்சுன்னா சுப்ஹானல்லாஹ் உங்க பிள்ளை மக்கா மதீனாவுடைய இமாமாக்குவா அல்லாஹ். தந்தைமார்களே, நீங்களும் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா தந்தை தன் பிள்ளைக்கு செய்யற துஆ எந்த திரையும் இல்லாம அல்லாஹ்ட்ட போகும். நீ உருப்பட மாட்டேன், நீ நாசமா போவ, நீ சீரழிவ, அவ்வளவுதான். எல்லாம் பாதுகாப்பு. நம்ம புள்ள சீரழிஞ்சா அவங்களுக்கு சந்தோஷமா? இல்லான பெரியார்களே, தாய்மார்களே, வாயில அப்படிப்பட்ட வார்த்தைகளை வெளியாக்கிறாங்க. உலகத்தில் ஆகப்பெரிய செல்வம் குழந்தை செல்வம், கோடான கோடி ரூபாய் பணம் இருக்கு, 10 தட்டு வீடு, கொழும்புலையா குன்னில எல்லாத்திலும் வீடு, கடைகள் இருக்கு, குழந்தை இல்லை. வாழ்க்கையில நிம்மதி இருக்குமா? வாழ்க்கையில சந்தோஷம் இருக்குமா? எத்தனை கோடி ரூபாய் செலவழிக்கிறாங்க குழந்தைக்கு, கிடைக்கிறதில்லையே. ஆகையால் தாய்மாலை சோழலே, குழந்தை என்பது ஆகப்பெரிய பாக்கியம். மாஷா அல்லாஹ், நல்ல வளங்க, குழந்தைகள் தரலி பண்ணுவாங்க. அந்த தரலி பண்ற நேரம் துஆ செய், துஆ செய். நல்லோட ஒரு முன்னுதாரணம் அப்துல் ரஹ்மான் சுதைசி தாய். மனிதமில்லை, குழந்தைகள் பிறந்துட்டாங்களா, மாஷா அல்லாஹ், 7 நாள் ஆயிடுச்சு, 7 நாள் வரைக்கும் ஒரு வேலை கிடையாது. குழந்தைகள் பிறந்து 7 நாள் ஆயிடுச்சா, தலைமுடி இறக்குங்க, அந்த முடிக்கு பார்த்துக்குண்டானே நகையோ வெள்ளியோ கொடுங்க. ஆம்பளை பிள்ளையா 2 ஆடு, பொம்பளை பிள்ளையா 1 ஆடு கொடுங்க. அந்த ஆட்டுடைய எலும்பை முடிக்காம சின்ன சின்னதா வெட்டாங்க. ஏன் தெரியுமா? ஆட்டுடைய எலும்படிங்க முடிக்காம நேரா கொடுக்குறீங்களே தந்தை. அல்லாஹ் நம்மட பிள்ளை எவ்வளவு பெரிய பள்ளத்தாக்குல விழுந்தாலும் எலும்பு முறியாமல் பாதுகாப்பாங்க. விளையாட்டு இல்லை. அதனால்தான் ஒவ்வொரு இஸ்லாத்துடைய ஒவ்வொரு சட்டத்துக்கும் நுணுக்கம் இருக்கு. பிறகு வலது காதல வாங்க, எதை காதல வைக்காமல் எந்த பிள்ளைக்கு அப்படி ஓவி ஊதுவாங்களோ, உம்மு சுபியான் இளம் பிள்ளை வாத நோய் வராதுதான் வர சொல்லுவான். போலியோ நோய், போலியோ நோய் சொத்து மருந்து ஊத்தினா இல்ல, இன்ஜெக்ஷன் அடிச்சா இல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலது காலில் வாங்கி இடது காலில் வைக்காம சொல்லி ஊருங்க, இளம் பிள்ளை வாத நோய் வராது. அது மாத்திரமல்ல, எந்த குழந்தை பிறந்த உடனே சூரத்துல் முஸம்மில் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், சூரத்துல் கத்ர் என்ன சூரா? 2 சூரா. சொல்லுங்க, என்ன சூரா? இந்த 2 சூறாவை எந்த குழந்தையுடைய காதில் ஓதி ஊதுறாங்களோ மௌத் வரைக்கும் அல்லாஹ் அந்த பிள்ளைய விபச்சாரத்தை விட்டு பாதுகாப்பான்.
மருந்து இங்க இருக்கு, மருந்து இங்க இருக்கு ஆரம்பத்துல இருந்து. என்ன மாஷா அல்லா 7 நாள் ஆயிடுச்சா, நல்ல பேர்களை வைங்க. உமாவாப்பட கடமை, நான் சொன்னதெல்லாம் இப்ப உமாவாப்பட கடமை. பேர் வைக்கிறது உமாவாப்பட கடமை இல்லையா? நாளை கியாமத்தினால கியாமத்து எங்களுக்கு எதிரே இருப்பான். ஏன்னா நாளை கியாமத்தை எப்படி கூப்பிடுவாங்க? பிள்ளைகளோட பேரோட சேர்த்துத்தான் தாய் தந்தையை கூப்பிடுறது. சரி பேர் வைன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் பேரை சொல்லாமே விடவில்லை, அதையும் சொல்லி தந்தாங்க. இன்ன அப்பா அஸ்மாயிக்கும் அஸ்ஸவஜல் அப்துல்லா அப்துல் ரஹ்மான். அல்லாஹ்க்கு ஆக விருப்பமான பேர் அப்துல்லா அப்துல் ரஹ்மான். அல்லாஹ்க்கு விருப்பமான பேர் 2 என்னென்னது? அப்துல்லா. அப்துல்லான்னு ஒரு ஆளுக்கு பேர் வச்சுட்டா பாவம் செஞ்சு நாளை கியாமத்தினால வந்து அல்லாஹ் சொல்லுவானா, ஏன் பேரை வச்சா நீ பாவம் செஞ்ச? அப்துல்லா அல்லாஹ்வோட அடிமை. ஏன் பேரை வச்ச பாவம் செஞ்ச? என்னுடைய பெயரின் பரக்கத்தால் உன்னை மன்னிக்கிறேன், சொர்க்கம் போடுவான். மகானம் வேளாண் பெரியார்களே, சஹாபிகள பேரை பாருங்க. அப்துல்லா இப்னு ஜாஃபர், அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு அபூபக்கர், அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு ஜாபிர். அப்துல்லா அப்துல்லா அப்துல்லா. இன்னைக்கு நமக்கு ஒரு பேரை வைக்க சொன்னா அப்துல்லான்னு வைங்களேன். ஹஜ்ரத் அது இந்த புதுசா இஸ்லாத்துக்கு வந்த நவ முஸ்லீம் வைக்கிற பேர் இல்லையா? நாங்க பரம்பரை முஸ்லீம் இல்லையா? பரம்பரை முஸ்லீம்ல என்ன செய்யணும்? சும்மா அப்படி டிசைனா யாருமே வச்சிருக்காத பேரு, இந்த ஊடகத்துல இல்லாத பேர் வைங்க. எங்க போய் தேடுறது? சுபஹானல்லாஹ். ஒருத்தர் சொன்னார், ஹஜ்ரத் என் பிள்ளைக்கு ஒரு பேர் சொல்லுங்க. சும்மா சொன்னா நறுக்குன்னு இருக்கணுமா? பாருங்களேன் பேரு கேட்கறத. இப்படியா பேர் கேட்பான்? ஒரு அவுலியாக்கள் நாதாக்கள் நபிமார்கள் வச்ச பேர் அல்லாஹ்க்கு விருப்பம். பேரை சொன்னா நறுக்குன்னு இருக்கணுமா? நான் சொன்ன முறுக்குன்னு வச்சுக்கோ, நறுக்குன்னு இருக்கணும். என்ன பேரத்தான் சொல்றது? பேரை சொன்னா நறுக்குன்னு இருக்கணுமா? நான் சொன்ன முறுக்குன்னு வச்சுக்கோ. மேலான பெரியார் தாய்மாலை சோழலே பேர் விஷயத்துல விளையாடாங்க. அந்த பேருடைய சிபாத் பிள்ளைகளுக்கு கண்டிப்பா வரும். மாஷா அல்லாஹ். அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், சல்மான், உஸ்மான், அபூபக்கர், உமர். அல்லாஹ் சஹாபிகள் பேரை வைங்க. ஆயிஷா, அஸ்மா, ஹப்ஸா, சஃபியா, உம்மு குல்சூம், ருக்கையா, ஸைனப், மரியம். வர பேரு சொர்க்கத்து பேரு வெயில. சுப்ஹானல்லாஹ். ஒரு மீலாது விழாக்கு போயிருந்தேன். ஒரு பிள்ளைக்கு பிரசன்ட் கொடுத்தாங்க நம்ம பேச்சு போட்டியில. பாத்திமா மிக்னஸா. இன்னொரு பிள்ளையோட பேர் பாத்திமா இஜிலா. என்ன ஊர்ல வந்து இல்லாத பேரு. பாத்திமா மிக்னஸான தும்பு கட்டைன்னு அர்த்தம். பாத்திமா இஜிலா ஆட்டுக்குட்டி. பாருங்களே பிள்ளைங்களுக்கு வைக்கிற பேரு. அது ஆடு மாதிரியே கத்துது. ஸ்கூலுக்கு போறியா? பேரு ஆடே. சேட்டை பண்ணுவியா? அதுவும் நாக்கு மட்டும் தான் இல்லை. இஜிலா ஆட்டுக்குட்டி. அவன் இல்லாத எப்படி கூப்பிடுவான்? அப்துல்லாடு வச்சா ஏன் அடியான், ஏன் அடியான் உமாவா போவாங்க. அப்துல் ரஹ்மான் வச்சா ரஹ்மான் என்னுடைய அடிமையும் அவன் உமாவா போவாங்க. எவ்வளவு பரக்கத்தா, எவ்வளவு கம்பீரமா எழுதி போவோம் கியாமத்துல. இப்படி பேர் வச்சா ஆட்டுக்குட்டியும் ஆட்டுக்குட்டி உமா வாப்பா வாங்கண்டா. ஆட்டுக்குட்டி உமா ஆடாதான் இருக்கு. பாப்பா ஆட்டுக்குட்டி மாதிரி எழுதி போக வேண்டியதுதான். எவ்வளவு கேவலமா இருக்கும். ஸ்டைல் பார்க்கவானா? சஹாபிகளோட பேரை பாருங்க, நல்ல பேர்கள். மாஷா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, இப்போ சாலிஹான ஆனா சாலிஹான பெண்ணா நல்ல குழந்தைகள், நல்ல குழந்தைகள். மாஷா அல்லாஹ். ஒண்ணும் பயப்படாதீங்க. தாய் தந்தை விஷயத்துல, பிள்ளைகள் விஷயத்துல ஒண்ணும் பயப்படாதீங்க. அல்லாஹ்வுடைய வாக்கு இருக்கு. எப்படி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஜ்ரத் அலிக்கு கொடுத்தானோ, அதே மாதிரி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை எப்படி ரசூலுல்லாஹ் கொடுத்தானோ, அதே அல்லாஹ் எங்களுக்கும் சாலிஹான குழந்தைகள், சாலிஹான பிள்ளைகள்